இன்னைக்கு இந்த பெரிய வீடு உண்டு, அது எங்கேன்ட்டு வீடே இல்லை, அட்ரஸ் இல்லை. அந்த இடத்துல வீடு இருந்து என் ஃப்ரெண்டு உண்டு, அது அம்மாவோட ஒய்ஃப், மற்றது பேர பிள்ளை எல்லோரும் சரியா இல்லை. மற்ற இந்த வீட்டில் வந்து அம்மா மகன் 2 மகள் உண்டு, அது எங்களோட காட்சியிட மகள் உண்டு, மகளோட பிள்ளைகள் 3. அந்த இன்னைக்கு அந்த உடைச்சிட்டு போயிட்டு கூட அது கொஞ்சம் அங்கிட்டு போன இன்னொரு ஓடிக்கு அந்த கீழே அதில் எங்கள்கிட்ட தாத்தா உண்டு, தாத்தா மாப்பிள்ளை மகள் 2 குமர். இன்னைக்கு அந்த லைட் போஸ்ட்டோட கீழே பெரிய வீடு வந்துச்சு, அதில் 9 பேர். அங்கிட்டு ஒரு வயசான அம்மா உண்டு, மாவோட பேர பிள்ளை உண்டு. அந்த வீட்டில் மேலே வந்து நிறைய வீடுகள் இருந்துச்சு. ஆட்கள் வந்து அந்த சத்தத்துக்கு அங்கிட்டு ஓடிட்டாங்க. ஃபஸ்ட்டு சத்தம் தானே கேட்டுச்சு, இந்த ஒரு கிரைண்டர் ஒன்று பண்ண மாதிரி இந்த இடத்துல கண்டினியூவாக இருந்துச்சு அந்த சத்தம். சத்தத்தில் டவுட்டுக்கு தான் எல்லாம் அங்கிட்டு ஓடினாங்க. வாங்கிட்டு தெரியுது அந்த தொங்கிட்டு கூட உண்டு, அதுக்கு இங்கிட்டு பக்கம் நிறைய ஓடிச்சு. இங்கால பக்கம் சரிஞ்சிக்கிற இதில் அவங்க எல்லாம் தப்பிட்டாங்க. கீழே தான் பார்த்தாங்க. அதுக்கு முன்னே இந்த இடத்துல என்ன இருந்தது? இதில் வந்து சும்மா வயல் உண்டு, இது பழைய வயல் உண்டு. இன்னைக்கு நல்ல பெரிய வீடு உண்டு, கூட்டாளி உண்டு. ஓ, இது அந்த மண் சரிவில்லை, இது வந்து அந்த இந்த சுள்ளியோடு சேர்த்து சுற்றி பெரிய தண்ணி உண்டு வந்து தான் நாங்கள் அவ்வளோ தூரம் அங்கே மேலெல்லாம் அந்த தள்ளிக்கு இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக மண் தள்ளி அப்படி கொண்டு வந்து அங்கிட்டு மணல் சேர்ந்திக்கு பெருசா வேணுண்டு தெரியுது பார்த்தீங்க. வேணுண்டா இந்த இன்னொரு 5 வெஹிக்கிள் உள்ள கைக்கு இதுக்குள்ள ஃபுல்லாக உள்ள கைக்கு எடுக்கலாம். சரியா எங்கேக்கு இருந்து எது இதா இல்லை இல்லை, இன்னைக்கு யாரும் வீட்டை உடைச்சு கொண்டு தான் அங்கே போயிட்டு வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 மட்டும் எடுக்கல. இதில் இந்த வீட்டில் 4 எடுத்தேன். இன்னைக்கு வந்து 3 எடுத்து இன்னொன்றுக்கிற. இன்னைக்கு அந்த அரவசோட ஜிகிற வீட்டில் வந்து 1 எடுத்தேன், இன்னொன்று எடுக்கல. இதனால் 9 மையம் எடுக்கல. அப்படி இது மறுபடியும் எடுத்தாங்களா? அப்படியா? இப்போ இதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல தண்ணி வார மாதிரி ஒன்று மாரி சொல்ல அவுட்டாலே ஏன்னா இதுக்கு முன்னே தண்ணி வார மாதிரி ஒன்று மாரி சொல்ல தண்ணி வார மாதிரி இருக்கல, சும்மா ரோட மாதிரி இருந்தது. ரோட மாதிரியே அதில் அப்படி சும்மா தண்ணி போகும். நடக்க நீங்களும் எங்கே இருந்து? நீங்களும் எங்கே இருந்து? நான் கொழும்புல ஊட்டக்கெல்லாம் இங்கே இல்லை. 9 பேர் மொத்தம். இதெல்லாம் போகல எல்லாம் நானும் வாப்போம். தம்பி வந்து மாதம் வாப்பா கொழும்புல இருந்து மாமா. அதுக்கு பிறகு இப்போ காலை வச்சாருங்க. எது ஓ, இது மண் வந்து பட்டு மண் பெருசா இல்லை, இனியோட முடிஞ்சு இதுக்கு மேலே வந்துடல. அங்கே தான் ஃபுல்லாக அங்கிட்ட வந்து அடிச்சிங்க. இந்த இடத்துல ஒரு ஊடொண்டு இருந்ததுக்கான எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்லை. பழைய வீடு சேஃப்டி எங்களை சும்மா வீடியோவில் பார்க்கலமான எங்களோட வழிகள் ஒவ்வொன்றும் நிறையது. இப்போ நான் எங்களை ஒருத்தரை சந்திச்சேன். அவனோட குடும்பத்தில் மட்டும் 9 பேர் இல்லை. அதனால எல்லாம் இங்கே வந்துட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க. அதில் சும்மா தண்ணி வந்த மாதிரி அதோ இதோ ஒன்றும் அல்ல. அவர் ஏற்பாடு உண்டு, இப்படி வரவே வேணும் அப்படின்னு. அப்படித்தான் ரோலாகி மேலே கருமையமும் சேர்ந்து சுற்றி அதில் இந்த தண்ணி எல்லாம் எடுத்து ஒரே அடியை பக்கம் அடிக்குமா ஒரே சோட்டில் அந்த செகண்டில் மட்டும் 600-700 மில்லி போயிட்டு அவ்வளோ உயரத்தில் தண்ணி தண்ணி அவ்வளோ அவசரத்து வர உயரத்தில் தண்ணி போயிட்டு. இப்போ அந்த மலை எல்லாம் அல்லாட குதிரத் பாருங்க. அப்போ அந்த மலை அது இங்கே வர்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ அங்கே பள்ளம் சரி, இங்கே பெரிய மேடு பாருங்க. அப்போ அந்த மலை அப்படியே கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் தெரியுதுன்னு சொல்லி சொன்னேன். தண்ணி நல்லா டேட்பாடு வைக்கிறாங்க. அங்கே ஓடினா எல்லாரும் தப்பிட்டாங்க. ஐடி ரோட்டுக்கு மேலே உள்ளவங்க இவங்க எலக்ட் ஆகல. கீழே உள்ளவங்களுக்கு ஓட்டத்துக்கு டைம் இல்லை. ஓட விலங்க இல்லை என்ன 2 ஓட்டிக்குன்னு இங்கிட்டு நேராக ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டாங்க. அதை பக்கம்
அப்போ அங்கேக்கு வந்து நல்லா சத்தம் பாரு சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இல்லை நான் வைக்கெல்லாம் எழுப்பி இது வித்தியாசமாக சவுண்ட் கொண்டு வருது அங்கே மேலே உள்ளவங்க தப்பி விட்டாங்க கீழே உள்ளவங்க ரோடு கீழே வந்து எல்லாரும் அவ்வளோ எல்லாம் வந்துச்சு. எத்தனை மணிக்கு மாதிரி ஸ்டார்ட் ஆனது? இது வந்து ஒரு 12:30 மாதிரி 12:30 மிட் நைட் 12:30 மாதிரி beginning சத்தம் எவ்வளோ நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் உடஞ்சிக்கணும் வந்து கிரைண்டர் ஒன்றும் ஆன் பண்ணி வச்சு இந்த எண்ணம் போட்டு அரைச்சி உள்ளே பிடிக்கும் மிச்சம் அது மாதிரி தொடர்ந்து வந்துச்சு. ஓ அங்கே போகணா அங்கிட்டு போகும். மஸ்ஜித் மீசான் இந்த பள்ளி வாசல்ட ஏரியா தான். இன்னொரு 4 அந்த வீட்டு அடிச்சுக்குனே வைத்திருச்சு. சம்பந்தமே இல்லை அதான் அல்லாட வேலை. ஒரு எதுவுமே சம்பந்தம் இல்லை ஆனால் சம்மந்தப்படுத்திருச்சு தூரத்தில். இந்த வீட்டு வந்து அதுக்கு முதல் நாள் வந்து எங்களோட மகள் வந்து பார்த்துட்டு போனால் இந்த ஏரியாவை அவங்க காட்டியேன். அங்கே மழை ஸ்டார்ட் ஆனது அப்படியே வந்து இந்த ஏரியாவில் இருந்த வீடு எல்லாத்தையுமே அடித்து கொண்டு இது இப்போ இந்த இடத்துல இருந்த வீடுண்டும் இல்லை பாருங்க. அது அந்த துண்டு மட்டும்தான் பேலன்ஸ் ஆகிருச்சு, அந்த விட்டுட அந்த துண்டு ரெண்டும். இது இந்த ஏரியா இப்படி வந்துட்டு இது சும்மா ஆரம்பத்தில் ஒரு வயல் மாதிரி இருந்தது. இந்த இடமெல்லாம் வயல் மாதிரி இருந்த ஒரு துண்டுண்டு. ஆனால் அங்கிருந்து வந்து இது இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நின்றுருச்சு. அல்லாதான் மழைக்காலம் இப்படி இல்லை அந்த வீட்டு அங்கே வச்சிருக்கு. அந்த சேர் அப்படி அள்ளி அவக்குள்ள மரம் உண்டே வைத்தி தண்ணி மண்ணும் கலந்துனா அதெல்லாம் கண்டமே அந்த வீடு செய்ய சொல்லி லேண்ட் அவங்கள்ட்ட வீடு வேறு கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு அல்லாதான் யாப்பேரையும் பாதுகாக்கணும். சரி, ஒரு அழிவு வேண்டியது ஒரு அனர்த்தம் வேண்டியது அல்லா செகண்டில் நிகழ்த்திட்டு போகிறது. இப்போ இந்த ஊருக்கும் இந்த ஏரியாவுக்கும் இப்போ வந்து பார்த்தேன்னு சொல்லி ஜனடா விளங்கிய இந்த இடத்துல நடந்துருச்ச விஷயம் எங்களால் ஏற்றுக்கொள்ளதுக்கு இயலாத ஒரு மனிதண்ட அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துருச்சு. அது யோசனை பண்ணி பார்க்கல, அடே இது ஒன்று இப்படி இருந்தால் தான் இது இப்படி நடக்கிய, தண்ணி இருந்தால் தானே எனக்கு ஆபத்து நடந்துருச்சேலும், மண் சரிவு சரியான முறையில் வந்தால் தானே இது நடக்கலும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றுமே சிந்திச்சலாம். காரணமே இல்லை. இது இப்படி தான் நடந்த வேண்டியதுக்கான அத்தாட்சி ஒரு காரணம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அல்லாட வேலை. அப்படி ஒரு இதை நடந்துருச்சுனாக்கா